ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே உன் மனசு பூரிப்படைஞ்சு மகிழ்ந்து சந்தோஷப்படும்படி நீ எதிர்பார்த்த மிகப்பெரிய ஒன்றை உன் கைகள்ல நான் தரப்போறேன். ஏதோ ஒன்றை இழந்துட்டோம், ஏதோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு விலகி போயிடுச்சுன்னு மீண்டும் மீண்டும் இழந்ததையும் இல்லாததையும் நினைச்சு வருத்தப்படாத. இழந்ததை விட மிகப்பெரிய ஏதோ ஒரு விஷயம் நம்மை வந்து சேரும்னு உன் மனசை நீயே சமாதானப்படுத்திக்கிட்டினா இழப்பு கூட உனக்கு இலகுவாக மாறிவிடும். அதற்கு பிறகு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையும் உனக்குள் துளிர்விட ஆரம்பித்து விடும் என் செல்லமே. என்னுடைய அன்பு பிள்ளையான நீ அறிவாளியாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கும்போது எனக்கென்ன கவலை? நிச்சயம் உன் நல்ல சிந்தனைகளின் மூலமாகவே உன் வாழ்வில் நான் வெற்றிகளை கொடுப்பேன். எண்ணங்களை பொறுத்துதானே எல்லாருடைய செயலும் அமைகிறது. ஓ மனசுல நீ என்ன யோசிக்கிறியோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கைக்கான உயர்வையும் நான் கொடுப்பேன்னு சொல்லி இருந்தது போலவே இப்போதெல்லாம் நீ நான் சொன்னதை கேட்டு நல்ல விதத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்ட. அதனாலதான் உன் வாழ்க்கையில நான் உயர்வையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க தயாராகி விட்டேன் தங்கமே. இப்போது உனக்கு மனசுல கஷ்டமோ கவலைகளோ தேவையில்லை. அதுக்கு பதிலா எப்போதும் எல்லாரிடமும் புன்னகை பூக்கக்கூடிய அன்பான இலகுவான மனசு தேவை. அப்படி எல்லாரிடமும் சிரிச்சு சந்தோஷமாக பேசக்கூடிய ஆளாக நீ மாறிட்டா இந்த உலக மனிதர்களிலேயே நீ அழகான ஆளாக மாறிவிடுவாய் என் செல்லமே. ஒரு சில விஷயங்களை மனைவி கிட்ட சொல்லலாம், ஒரு சில விஷயங்களை பெத்த பிள்ளைங்க கிட்ட சொல்லலாம், ஆனால் ஒரு சில விஷயங்களை நண்பர்களிடமும் உதவுபவர்களிடமும் சொல்லலாம். ஆனால் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது என் தங்கமே. யாரை எவர் பொருட்டு எதை எப்படி சொல்லணுங்கிறத யோசிச்சு அவங்கவங்களுக்கு அந்தந்த விஷயத்த சொன்னா போதும். மனசுல நினைக்கிறதையும் வாழ்க்கையில நடக்கிறதையும் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சினா அப்புறம் உன் வாழ்வில் ரகசியமும் இருக்காது, உனக்குள்ள பலமும் இருக்காது. எல்லா பலவீனங்களையும் இழந்து நீ தோற்று போகணுமா, அல்லது எல்லா ரகசியங்களையும் உனக்குள்ளேயே வச்சு நீ ஜெயிக்கணுமாங்கிறத யோசிச்சுக்கிட்டு எதை எவர் பொருட்டு எப்படி சொல்லலாம் என்பதை புரிந்து நடந்து கொள். நீ முயற்சி செய்யும் போது ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டு உழைக்கும் போதும் கஷ்டப்படும் போதும் அது மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். ஆனா நீ பட்ட கஷ்டத்துக்கும் முயற்சிக்கும் உனக்கு வெற்றி கிடைக்கும் அல்லவா? அந்த முடிவுகள் என்பது மிகவும் இனிமையானதாக இருக்கும். வீரம் என்பது உன்னை காப்பாற்றும் நான் சொல்லியிருக்கேன். ஆனா நீ செய்யக்கூடிய தர்மம் என்பது உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய தலைமுறையையும் உன்னுடைய வம்சாவளியையும் கூட காப்பாற்றும் என் செல்லமே. தான தர்மம் என்பது அதனால்தானே நான் சிறந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சினா அதற்காக காசு பணம் கோடி கோடியாய் சொத்து சேர்த்தா மட்டும் போதாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு தானம் செஞ்சினா அந்த தான தர்மம் என்பது அவர்கள் நாளைக்கு வளர்ந்து பெருசா வரும்போது அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது அது உதவியாக தோள் கொடுத்து நிற்கும். அதனால்தான் எப்போதும் தான தர்மத்தை செய்யன்னு சொல்கிறேன். கஷ்டம் வரும்போது உடனே மனசு உடைஞ்சு போய் நீ மூளையில உட்காந்துடக்கூடாது. உன் சாயப்பா என்னை நம்பி கூப்பிட்டினா, ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொன்னினா யாரோ ஒருவரை உனக்காக அனுப்பி உனக்கு தேவையான வசதி வாய்ப்பையும் உதவியையும் நான் செய்து கொடுப்பேன் என் செல்லமே. அப்படி எந்த உருவத்திலாவது உனக்காக ஓடிவர நான் தயாராக காத்திருந்ததால் தான் இப்போது நீ சந்தோஷப்படும்படி உனக்கானதை உன் கைகளில் கொடுப்பதற்காக வந்திருக்கேன். என்ன நடக்கணும்னு எதிர்பார்த்தியோ அதை மிகச் சிறப்பாகவே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். யாருக்கெல்லாம் நீ நல்லது செய்யணும்னு நினைச்சியோ, யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சியோ அவங்க தான் முதல்ல உனக்கு கெடுதல் செஞ்சு கெட்டது செய்ய யோசிப்பாங்க. அதனாலதான் மனிதர்களின் குணமறிந்து உதவி செய். யாரையும் சரியா புரிஞ்சுக்காம அவங்களுக்கு உதவி செய்யறேன்னு போய் நீ எந்த ஆபத்திலும் மாட்டிக்கொள்ளாதே என நான் சொல்கிறேன். யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லலாம், ஆனால் கேள்வி கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாதல்லவா? கேலி கிண்டல்களுக்கு பதில் சொல்லாமல் பொறுமையாக அமைதியாக நீ கடந்து போனாலே அவர்களுக்கு உரிய பதில் தானாகவே அவர்கள் வாழ்க்கையில நான் காட்டுவேன். ஆசிரியரோ பெற்றவர்களோ அல்லது உன் குருவாகிய உன் சாயப்பா நானோ கூட சில விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது புரியாது. ஆனா அது உன் வாழ்க்கையில நடக்கும்போது உனக்கு புரிய வரும். படித்து தெரிந்து கொள்வதை விட பட்டு தெரிந்து கொள்வது தானே வாழ்க்கை. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை அனுபவமாக எடுத்துக்கொள். எல்லாமே உனக்கு சரியானதாக இருக்கும்.